மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணம் மாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாரத்தின் முதல் நாளிலே நாம் சபையாக ஒன்று சேர்ந்து தேவனை தொழுது கொள்வது என்பது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதான மிக பெரிதான ஸ்லாக்கியம். ஆகையினாலே நாம் நன்றி உணர்வோடு மகிழ்ச்சியோடு முழுமனதோடு ஆவியோடு உண்மையாக அவரை நாம் தொழுது கொள்வோம். தூக்கமாக ஒரு பாடலை நாம் தெரிந்து கொள்வோம். சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கலங்கிடாதே நீ திகைத்திடாதே, காக்கும் முன் தேவன் நான் என்றாரே. கலங்கிடாதே, கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும் கண்ணீரே உந்தன் உணவானாலும். கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும் கண்ணீரே உந்தன் உணவானாலும். கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவாரே. கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவாரே. அலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவார். அமைதி தரவே வந்திடுவார். கலங்கிடாதே நீ திகைத்திடாதே, காக்கும் முன் தேவன் நான் என்றாரே. கலங்கிடாதே. முதலாவது துதி ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாக சகோதரர் ஒருவரை அன்போடு அழைக்கின்றோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இக்காலத்தில் எங்களை அற்புதமாக வழிநடத்தி கொண்டு வருகிறவரே, உம் கிருபையாலும் உம் இரக்கத்தாலும் நாங்கள் வாழ்கிறோம். எங்களால் ஆகுமென்று யோசிக்கும் தகுதி கூட இல்லாதவர்கள், எங்களுடைய தகுதியெல்லாம் உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவில் இருக்கிறது. இந்த நாளிலே அவர் மூலமாய் அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய் பலவீனராகிய நாங்கள் ஆவியின் பலத்தால் உம் சமூகத்தில் வந்து உம்மை தொழுது கொள்ள காத்திருக்கிறோம். நல்ல பிதாவே, எல்லாருமாய் சேர்ந்து எங்களை ஒரு பலி போல மொத்தமாக பலிபீடத்தின் மேலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் உம்மை தொழுது கொள்வதனால் உண்டாகிற ஆசீர்வாதம், சமாதானம், சுகம் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வாஞ்சையாய் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் பாவ குற்றங்களை மன்னித்து எங்களை சுகந்த வாசனையாக முகர்ந்து எங்களை பலியாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பீராக. நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி என்று சொல்வதை தவிர வேறொன்றும் எங்களிடத்தில் இல்லை. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திலே உங்களை வாழ்த்தி உலகளாவிய இந்த பொது தொழுகைக்கு வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாவங்களை தேவன் மன்னித்திருக்கிறார் என்ற பரிபூரணமான அறிவு நமக்கு தேவை. தேவன் நம்முடைய பாவங்களை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மன்னித்திருக்கிறார். பாவ மன்னிப்பு பற்றி விளங்காமல், அந்த அனுபவத்தை அனுபவிக்காமல் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று நம்மால் பேச முடியாது. Without understanding the forgiveness of sin, you never claim you are a Christian. பாவ மன்னிப்பை தெரியாத ஆள் தன்னை கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியாது. அதனால்தான் தேவ சமூகத்தில் அவைகள் மன்னிக்கப்பட்டதுக்காகவும் தேவனை நாம் தொழுது கொள்ளும்படியாக இன்று கூடி வந்திருக்கிறோம்.
We worship God because God has forgiven our sin and accepted us as His children. அவருடைய பிள்ளைகளாக தேவன் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். 1 யோவான் 2வது அதிகாரம் 12வது வசனம், பிள்ளைகளே, அவருடைய நாமத்து நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். அழுத்தம் திருத்தமான ஒரு கருத்து. சில சமயங்களில் காதில் வாங்கினதெல்லாம் நினைவில் வைத்துக்கொள்ள முடியாது. ஆனால் எழுதி நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்குமானால் அதை நாம் திரும்ப திரும்ப படித்து அதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். தேவன் தமது வார்த்தைகளை பழைய ஏற்பாட்டு காலத்தில் கற்பலைகள் எழுதி இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்தார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் தமது ஆவினாலே தோல் சுருளாக எழுதப்பட்ட வசனங்கள் இன்றைக்கு நம்முடைய மொழியில் அச்சடிக்கப்பட்ட வேத புத்தகமாக இருக்கிறதற்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் என்று நாம் எடுத்து படிக்கும்போது, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது. அவர் சின்ஸ் வேர் ஃபர்கிவன். மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்பது கடந்த காலம், பாஸ்ட் டென்ஸ். ஆகவே நம்முடைய பாவங்களை இன்றைக்கும் நாம் தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு மன்னிப்பை நாம் தேட வேண்டும். கடந்த காலத்தில் மன்னித்தவர் இன்றைக்கும் நம்மை மன்னிக்கிறார். சகோதரர்களே, இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியை இந்த தொழுகையில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். உங்கள் கையில் ஒரு பேனா இருக்குமானால் அடிக்கோடு இடுங்கள். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். இந்த ஒரு வசனத்தில் அடுக்கப்பட்டிருக்கிற சொல்லை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்தவம் உலகளாவிய மார்க்கமாக இருக்கிறது. இந்த வசனத்தில் சர்வலோகம் என்ற ஒரு வார்த்தை பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் ஹோல் வேர்ல்டு. அப்படியானால் கிறிஸ்தவம் என்பது ஏதோ ஒரு எல்லைக்குள்ளே அடைக்கப்பட்டு இல்லை. எல்லா உலகத்திலும் மனிதர்களுக்கு பாவ மன்னிப்பை போதிக்கிறதாக இருக்கிறது. அதனால்தான் நம்முடைய நாட்டில் நாம் வலிந்து போய் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை குறித்து ஜனங்களிடத்தில் பேசுகிறோம், பாவ மன்னிப்பை குறித்து பேசுகிறோம். ஆனால் நம்ம நாட்டில் இதை மதமாற்றம்னு சொல்லி ஒரு முத்திரை குத்தி அவமானப்படுத்தி நம்ம இந்த நாட்டை விட்டு வெளியேற்றணும்னு இந்த மக்கள் நினைக்கிறாங்க. அது மிகவும் தவறு. இந்த இடத்துல மதமாற்றம் என்ற சொல்லுக்குள்ள எது இருக்குதுன்னா, மனிதனுடைய பாவ மன்னிப்பு இருக்கிறது. பாவம் செய்யாத மனிதனே இல்லை. பாவத்தின் சம்பளம் மரணம். அப்படியானால் பாவ மன்னிப்பு நமக்கு தேவை. We need forgiveness of sin in our life. அதனால தான் இயேசு கிறிஸ்து மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்றார். மூல மொழியில் வருத்தப்பட்டு பாவ பாரங்களை சுமக்கிறவர்களே என்று தான் இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் பாவத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம். சிறு வயதில் நன்மை தீமை என்ற ஒரு நாள் வந்தபோது, எப்பொழுது நன்மைக்கு விரோதமாக தீமை செய்தோமோ அதுதான் முதல் பாவம். அன்றையிலிருந்து நம்முடைய பாவமானது வட்டியும் முதலுமாக அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. பாவ மன்னிப்பு தேடாத மனிதன் எப்படி ஒரு பலூன் திடீர்னு ஒரு ஊசி முனையில் குத்தப்படும் போது அது வெடித்து விடுகிறதோ, அவ்விதமாக அவனுடைய ஆத்மா மரணத்தில் வெடித்து விடும். பெரும் மூட்டையாக இருக்கிறது. அவன் மேலே 10,000 கிலோ வைத்தா நசுங்கி அவன் செத்து போயிடுவான். நம்முடைய பாவங்கள் நம்மை அந்த மாதிரி தான் அழுத்தி வைத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து வருத்தப்பட்டு பாவ பாரங்களை சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். இந்த வார்த்தை இந்தியாவுக்கு மட்டுமா, உலகம் முழுதும் உள்ள எல்லா மனிதர்களுக்காகவும், நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன், உங்கள் பாரங்களை நான் ஏற்றுக்கொண்டு
என்னுடைய இலகுவான சுமையை உங்களுக்கு தருவேன். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம், அவருடைய விரிந்த கரங்கள் நம்மை அழைக்கிறதாக இருக்கிறது. ஆகவே பாவ பாரங்களோடு நாம் அவரிடத்தில் திரும்பும்போது, அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடும்போது, அவர் நம்மை மன்னிப்பதற்கு உண்மையும் நீதியும் நிறைந்தவராக இருக்கிறார். 1 யோவான் 2வது அதிகாரம் 2வது வசனம், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. இந்த நிவர்த்தி செய்கிற என்ற அந்த சொல்ல நீங்கள் கவனிக்கணும். ஆங்கிலத்தில் ப்ரொபோசியேஷன் என்ற ஒரு வார்த்தை அது. இந்த ப்ரொபோசியேஷன் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் மிகவும் ஆழமான அர்த்தம் உள்ள ஒரு சொல். அதை தான் தமிழில் நிவர்த்தி என்று வந்திருக்கிறது. அதாவது சட்டத்தின் கீழே நீங்கள் குற்றவாளி இல்லை என்று நீதிமன்றம் தீர்ப்பளிக்குத, அப்படிப்பட்ட ஒரு சொல் அது. நிவர்த்தி அப்படின்னா அதற்கு ஈடாக ஏதோ ஒன்று செலுத்தப்பட்டது என்று பொருள். இந்த சொல்லுக்கு தமிழில் பல சொற்கள் இருக்குது. உதாரணமாக மக்கள் மத்தியில் தோஷம்னு ஒரு சொல் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மை பிடித்திருக்கிற ஏதோ ஒன்றிலிருந்து நாம் விடுதலை ஆகணும், அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்யணும். அதே போல் பாருங்கள், ஒரு ஆண் பெண் வாழ்க்கையில் அவர்களுக்கு ஒரு நிவர்த்தி நடக்கிறது. அதை சாந்தி என்ற ஒரு சொல்லால் மக்கள் பயன்படுத்துகிறாங்க. அதே போல் சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் ஆண் பெண், தாய் தகப்பன், நிலம் நீச்சுகள், வியாபாரங்கள், இதில் ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறோம், பரிகாரம். இதுவும் கூட அந்த நிவர்த்தி என்ற சொல்லினுடைய வேர் சொல் தான் அது. அதாவது நிவர்த்தி என்பதை சாந்தி என்று சொல்கிறோம், பரிகாரம் என்று சொல்கிறோம், தோஷம் என்று சொல்கிறோம். இந்த சொற்கள் நம்மிடத்திலிருந்து பெறுகிற ஒரு நிவர்த்தியாகிய விடுதலை பற்றி பேசுகிறது. இப்போ பாவம் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும், அல்லது பாவத்திற்கான பரிகாரம் நமக்கு உண்டாக வேண்டும். பாவத்தினாலே கோபம் அடைந்த தேவன் சாந்தி அடைய வேண்டும். பாவம் செய்த மனிதனுடைய மேல் இருக்கிற தோஷம் நீக்கப்பட வேண்டும். இது எல்லாம் கூட்டாக சேர்ந்தது தான் இந்த ஒரு சொல் ப்ரொபோசியேஷன். என்ன சொல்றாரு? நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற, நல்ல கவனிங்க, கிருபாதார பலி. சகோதரர்களே, பழைய ஏற்பாட்டில் குறையற்ற 1 வயது உள்ள ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து நிறுத்தி அதை பலிப்படுத்த அண்டை வெட்டி அந்த தனி மனிதன் அவனுடைய பாவ மன்னிப்பை தேடினான். அதற்காக அவன் ஒரு இளங்காளையோ அல்லது ஒரு ஆட்டையோ அவன் தேர்ந்தெடுப்பான். எபிரேயர் 9வது அதிகாரம் 12வது வசனம். இளங்காளை, ஆட்டுக்குட்டி இவைகளின் இரத்தத்தினால் அல்ல. இப்பொழுது தேவன் நமக்கு கிறிஸ்துவனுடைய பலியினாலே, கிருபாதார பலி என்று கிறிஸ்துவனுடைய பலியை தேவன் அழைக்கிறார். இந்த கிருபாதார பலியை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க தந்தா த சாக்ரிஃபைஸ் ஆஃப் கிரேஸ், கிருபாதார பலி என்று சொல்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலிகள் ஒரு ஆடு மாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதை கிருபாதார பலின்னு சொல்ல முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் தேவனால் கொடுக்கப்பட்ட கிருபாதார பலியாக இருக்கிறார். யோவான் எழுதிய சுவிசேஷம் 1வது அதிகாரம் 29வது வசனத்தில் யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்து வருவதை பார்த்து இப்படி சொன்னான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னான். இஸ்ரவேலர்கள் தங்களுடைய குடும்பங்களுக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்தார்கள், அது அவங்களுடைய வீட்டுக்கு மட்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களை, உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்காகவும், 2வது மனிதர்கள் மத்தியில் வாழ்கிற ஒரு ஆடாக இல்லாமல் அவர் தேவனுடைய ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த lamb ஆஃப் காட் which takes away the sins of the world. 1 யோவான் 2வது அதிகாரம் 2வது வசனம்,
நம்முடைய பாவங்களை கவனிங்கள் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். இந்த வசனம் இந்த தேசத்தில் இன்றைய காலகட்டத்தில் வாழ்கிற எல்லா மனிதர்களும் கவனிக்க வேண்டிய ஒரு வசனம். பாவ பாரத்தினால் அழுத்தப்பட்டு மரித்து போன மனிதர்கள் கிருபாதார பலியை குறித்து கேள்விப்பட வேண்டும். உலகத்தாருடைய பாவங்களை மன்னிக்கும் கிருபாதார பலியாக, நிவர்த்தி செய்கிற ஒருவராக, உங்களுடைய தோஷத்தை நீக்கிறவராக, உங்களுக்கும் தேவனுக்கு இடையில சாந்தத்தை உண்டாக்குகிறவராக, உங்களுடைய பாவங்களுக்கான பரிகாரமாக, நிவர்த்தியாக இயேசு இருக்கிறார். சகோதரர்களே, எபேசியர் 2வது அதிகாரம் 1 வசனம் பாருங்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அதாவது பாவம் மனிதர்களை ஆத்மாவிலே மரணத்தை கொண்டு வருகிறது. So every man committed sin, he is dead in the sight of God. ஆக பாவத்தில் நாம் மரித்தவர்களாக இருக்கிறோம். மரித்தவர்களை அடக்கம் பண்ணிட்டு மறந்துடலாம். ஆனால் தேவன் பாவத்தில் மரித்தவர்களை மீட்டுக்கொள்ள விரும்புகிறார். அதற்காகவே கிருபாதார பலியை நமக்கு ஏற்படுத்தினார். இந்த கிருபாதார பலி தேவன் விரும்புகிற நிவர்த்தியாக இருக்கிறது. Jesus Christ is the propitiation of all kinds of your sin. எல்லாவற்றையும் நிறைவு செய்கிற ஒருவராக இருக்கிறார். தோஷம் நீக்கிறவராக இருக்கிறார். பரிகாரமாக இருக்கிறார். நிவர்த்தியாக இருக்கிறார். எனக்கு தெரிந்த ஒரு சம்பவம், ஒரே நேரத்தில் ஒரே பள்ளியில் படித்த 2 நண்பர்கள், 2 பேரும் பாஸ் பண்ணாங்க. 2 பேரும் அரசாங்க வேலைக்கு போனாங்க. ஏறக்குறைய ஒரு 6 மாதம் தான் 2 பேருக்கும் வித்தியாசம் வயது. நல்ல வேலை, 2 பேருக்கும் திருமணமானது, 2 பேருக்கும் பிள்ளைகள் உண்டானது. இந்த 2 பேரும் ஒரே தெருவில் எதிரெதிரில் வீடு வாங்கி கட்டி நன்றாக வாழ்ந்தாங்க. காலப்போக்கில் ஒருவர் தன்னுடைய மனைவி இழந்தார். அந்த அம்மா செத்து போயிட்டாங்க. அதுக்கு அடுத்த ஒரு சில வருஷங்களில் எதிர் வீட்டில் இருந்த நண்பனுடைய மனைவி இறந்துட்டாங்க. இப்போது இந்த 2 பெரியவர்களும் அந்த பிள்ளைகளோடு அவங்கவுங்க வீட்டில் இருந்தாங்க. 2 பேரும் இப்போ ரிட்டையர் ஆகிட்டாங்க. அவர்கள் ரிட்டையர் ஆன எல்லா பணத்தையும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக, பேர குழந்தைகளுக்காக வைத்திருந்தாங்க. இப்படியே வாழ்ந்து கொண்டிருந்த அவர்கள் மத்தியில் இந்த 2 நண்பர்களில் ஒருவர் திடீரென்று மாரடைப்பால் இறந்து விட்டார். மாரடைப்பால் இறந்து போன அந்த நண்பன் நிமித்தம் எதிர் வீட்டில் இருந்த அந்த நண்பனுக்கு அவனுக்கே ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. அந்த அளவுக்கு அவருக்கு வேதனை. 2 பேரும் இணைப்பிரியாத நல்ல நட்பு. இப்பொழுது அந்த உடலை அடக்கம் செய்வதற்காக வீட்டுக்கு வெளியே கொண்டு வந்தாங்க. தெரு கூடியது. திடீர்னு எங்கேருந்தோ ஒரு கடங்காரங்க வந்து சேர்ந்தான். அவன் என்ன சொல்கிறான், ஐயா இறந்துட்டாரு, அந்த வீடு என்னுடையது, இதை அடமானம் போட்டார், அசலும் கட்டலை வட்டியும் கட்டலை, ஆகவே இந்த வீடு எனக்குரியது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அப்போ அந்த பிள்ளைங்க நினச்சிருந்தா அந்த கடனை கட்டி அந்த வீட்டை அவங்க மீட்டிருக்கலாம். ஆனால் அந்த பிள்ளைகள்லாம் என்ன நினைக்கிறாங்க, அப்பா செத்துட்டார், செத்தாள்கிட்டே நீ கடனை வாங்கிக்க, உன் பொருள் நீ திருப்பிக்க என்ற மாதிரி பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது செத்துப்போன தகப்பனுடைய கடனை நான் ஏன் அடைக்கணும் அப்படின்றது அவங்களுடைய எண்ணம். இதனால் அந்த பணத்தை அடக்கம் பண்ண முடியாமல் சாயங்காலம் 7 மணி வரைக்கும் ஆயிட்டுது. எதிர் வீட்டில் இருந்த அந்த நண்பர் ஞாபகம் இருக்கு இல்லையா, அவர் வெளியே ஓடி வந்தார். கையில் ஒரு பத்திரம் எடுத்துகிட்டு வந்தார். அவர் என்ன சொன்னார், அந்த கடன்பட்டான்னு சொல்லி வந்து நின்னானே அவன் கையில் இதை கொடுத்து, இதப்பா இது என்னுடைய வீடு, இதை விற்று அந்த கடனை எடுத்துக்கிட்டு மிச்சம் ஏதாவது இருந்தால் எனக்கு கொடு. என்னுடைய நண்பனை ஒரு கடன்காரனாக அடக்கம் செய்ய நான் விரும்பலை, அவனை நல்ல விதமாக அடக்கம் செய்ய நான் விரும்புகிறேன் சொல்லி எல்லாருக்கும் முன்னால் கண்ணீரோடு அதை கொடுத்தார். இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், சொந்த பிள்ளைங்க அப்பானுடைய கடனை கட்ட
அவங்க விரும்பலை. ஏன்னா அவர் தான் செத்து போயிட்டாரே, செத்தவனுடைய கடனை நான் ஏன் அடைக்கணும் அப்படின்றது அவங்களுடைய எண்ணம். உலகத்தில் பாவம் செய்து ஆத்மாவில் செத்து போன அத்தனை பேருக்காகவும் அந்த எதிர் வீட்டு நண்பன் தன்னுடைய சொந்த வீட்டை கொடுத்தது போல தேவன் தமது சொந்த மகனை பிராயச்சித்தமாக, பரிகாரமாக, சாந்தியாக, நிவர்த்தியாக உனக்காகவும் எனக்காகவும் உலகத்தாருடைய பாவங்களுக்காகவும் தந்திருக்கிறார். ஆகவே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை உயிர்ப்பிக்கத்தக்கதாக சர்வலோகத்தின் பாவங்களை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக, பரிகாரமாக, நிவர்த்தியாக இயேசு கிறிஸ்து கிருபாதார பலியாக இருக்கிறார். என் அன்பு சகோதரர்களே, 1 பேதுரு 1 அதிகாரம் 19வது வசனம், உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் நீங்கள் மீட்கப்படாமல் கவனிங்கள், குற்றமில்லாத 1, மாசற்ற 2, ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே 3 மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. நம்முடைய பாவத்துக்கான பரிகாரம், நிவர்த்தி, தோஷம் கழித்தல் விலையேற பெற்ற இரத்தம் ஒன்றினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு ஈடாக வெள்ளியும் பொன்னும் கொடுக்கப்பட முடியாது. விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டோம். இந்த இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்பே நம்முடைய பாவங்களுக்காக முன்குறிக்கப்பட்டவராக இருக்கிறார். 1 பேதுரு 1 அதிகாரம் 20வது வசனம், அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். இந்த பாவ நிவர்த்தியை, இந்த பாவ பரிகாரத்தை, இந்த பாவ தோஷத்தை நீக்கும் இந்த இரத்தத்தை விசுவாசத்தினாலே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். என் அன்பு சகோதரர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையில் அவர் சிந்திய இரத்தம் நம்முடைய பாவங்களுக்காக கொடுக்கப்பட்ட விலையாக இருக்கிறது. அந்த விலையை தேவன் கொடுத்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் 28வது வசனம், ஆகையால் உங்களை குறித்தும் பேனால் அடிக்கொண்டிடுங்கள், தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபையை, அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்முடைய பாவ மன்னிப்பு என்று பார்த்தோம். அந்த இரத்தத்தினால்தான் திருச்சபையை தேவன் வாங்கி இருக்கிறாராம். தேவன் தமது சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. இங்கே தேவன் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரத்தமாக பார்க்கிறார். அவரை மனிதனாக அனுப்பிய போது அவர் சிந்திய இரத்தம் விலையேற பெற்றது என்று 1 பேதுரு 1:19 பார்த்தோம். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற இரத்தம் என்று யோவான் 1:29 பார்த்தோம். இந்த இரத்தம், குற்றமற்ற இந்த இரத்தம் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி என்பதை அறிந்து நீங்கள் இந்த நாளிலே உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதை நினைத்து அவருக்கு மகிமை கனத்தை செலுத்தும்படி இந்த தொழுகையிலே கூடி வாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த தகப்பனே, உலக தோற்றத்துக்கு முன் குறிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிருபாதார பலி என்றும், எங்கள் பாவங்கள் நிமித்தம் அவரை நிவர்த்தி செய்கிறவர், அவரை மன்னிக்கிறவர் என்பதை இப்பொழுது நாங்கள் அறிக்கையிடுகிறோம். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த இரத்தத்தினாலே நீர் எங்களை மீட்டு கொண்டதுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட யாவரையும் ஆண்டவரே சமாதானம் தந்து முது பிள்ளைகளாக அவர்களை மீட்டுக்கொள்ளும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே மன்றாடுகிறேன், பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும்
நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசு தம்முடைய சரீரத்தை நமக்காக கிழிக்கு கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அவருடைய பந்தியை நினைவு கூறத்தக்கதாக நாம் ஆயத்தமாவோம். வழிநடத்தும்படியாக சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறதப்பா. நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பனே, அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தேன், ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவீர். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. இறுதியாக நாம் ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்வோம். ஜெபிப்போம். கிருபையும் அன்பும் இரக்கமும் நிறைந்த பரம்பிதாவே,
உம்மை தொழுது கொள்வது எவ்வளவு பெரிதான ஸ்லாக்கியம். அந்த ஸ்லாக்கியத்தை நீர் இந்த நாளில் எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நன்றி தகப்பனே. நாங்கள் ஜெபித்த ஜெபங்களை நீர் அங்கீகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கிருபையின் பிதாவே, நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. அவைகள் எங்களுடைய இருதயத்தில் வைத்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக நீர் தயவு செய்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு இந்த வாரத்தில் ஆசீர்வாதமாக கொடுத்த வருமானத்திலிருந்து உமக்கென்று கொடுக்க நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நன்றி. இப்படியாக நாங்கள் கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூற நீர் தயவு பாராட்டினீர். எங்களுக்காக கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை கிழித்து இரத்தத்தை சிந்தினார். அதை நாங்கள் புசிக்கவும் பானம் பண்ணவும் நீர் தயவு பாராட்டினீர். இப்படியாக தாப்பனே, நாங்கள் ஏறெடுத்த இந்த தொழுகையை நீர் தாமே அங்கீகரிக்க வேண்டுமாகவும் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். தாப்பனே, சுவீனமாக இருப்பவர்களுக்கு உம்முடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளை விடமாக ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தியறலும் இயேசு கிறிஸ்து மூலம் அனுப்புகிற நல்ல பரம்பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டு தொழுகைக்கு திரும்புங்கள். இடம் YMCA வளாகம், ஹைகோர்ட் எதிரில், பிரதி ஞாயிறு காலை 11 மணி அளவில் அன்புடன் அழைக்கிறோம். Come and worship with us every Sunday at 11 AM, YMCA Hall, opposite High Court, Parish Corner. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்?